திடீர்னு ஒரு நாள் உங்களை யாரோ கடத்திட்டு போய் எங்கேயோ அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பயந்து போயிருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை உங்கள் கையில் கட்டி வச்சுருக்க கட்டெல்லாம் கலட்டிட்டு, பயப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்குறோன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக தைரியமாக இருக்கும். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கோமோ அதுலலாம் இருந்து தேவன் நம்மளை இன்னைக்கு விடுவிக்கிறார். வேதத்தில் பாருங்கள், எரேமியா 40:4 போட்டிருக்கு, இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். இன்னைக்கு இயேசுப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, உங்க போனுக்கா இருக்கலாம், இல்ல ஏதாவது உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சில நண்பர்களா இருக்கலாம், இல்ல யாரையாவது பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்துட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வியாதியை பார்த்து நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் இன்னைக்கு உணர்றீங்க அப்படின்னா இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். ஏசப்பா இன்னைக்கு உங்களை எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுவிக்கிறாரு. இதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு இதை அறிக்கை செய்து ஜெபிங்க. ஏசப்பா உங்களை விடுவித்து அவர் பத்திரமாய் பார்த்து கொண்டு உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். If you have been kidnapped by someone, you would be very scared. But when the police comes to rescue you, when they come and free you from that kidnapper, you will feel more relaxed. Likewise, in our life, whatever things you are addicted to or whatever things is controlling you, our God is going to deliver you from all those things. Look what the Bible says in Jeremiah chapter 40 verse 4. Today I am freeing you from the chains on your wrist and I will look after you. Yes, our God is promising you that He will deliver you from that addiction or the fear that you have. You might be addicted to drugs or worldly habits, or you might be afraid of a sickness that you're facing, or you might be afraid of some person who is blackmailing you. Don't worry about anything and look unto our Lord, because He is delivering you from everything that you are facing and He is going to take care of you. So surrender yourself, confess this verse with faith and receive the blessing. He will definitely free you from all the chains and He will take care of you. He will be with you and He will bless you. Hold on to Him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.